இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு செய்தியை பார்க்க போறோம். பைபிள்லையும் நம்ம முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே பார்த்தாலும் ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தேவனா இருந்தாலும் அவங்க வந்து திரும்ப திரும்ப நம்ம பார்க்க முடியும். தேவைகள் இருக்க இடத்துல அந்தந்த காலகட்டங்கள்ல சாதாரண மனுஷங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவங்க மூலமா பெரிய பெரிய காரியங்களை செய்யறத நம்ம பார்க்க முடியும். ஆஹ் மோசே வந்து சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவரை கூப்பிடும்போது அவர் கூட சொல்றாரு, எனக்கு பேச்சு வராது, நான் ரொம்ப திக்கி திக்கி பேசுறவனா இருக்கேனே, நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்களேன்னு சொல்லும் போதும் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் எகிப்துல அவங்க வல்லமையா நடத்துனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி யோசுவாவையும் தாவீதோட வாழ்க்கையிலையும் கூட சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வரும்போது அவரு அவங்க வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களையும் அவங்க அப்பா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ராஜாவா யாருக்கு இவரு அபிஷேகம் பண்ண போறாருன்னு அந்த இடத்துல தாவீத அவங்க கூப்பிட கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துவாங்க. இந்த வீட்டில் இன்னொரு ஒரு பையன் இருக்கிறான், அவன் எங்கன்னு நீ கேளு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வெளியில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தாவீத கூட்டிட்டு வர்றத நம்ம பார்க்க முடியுது. ஏசப்பாவும் கூட இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்க நிறைய படிச்சு பைபிள்லையும் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் நல்ல தேறினவங்களா இருக்கிற அந்த பரிசேயர் சதுசேயர் அவங்களெல்லாம் தேடி அவங்களுக்கு சீஷர்களா ஆக்கல. ஆனா சாதாரணமா இருந்த மீன் பிடிக்கிற மனுஷங்களையும் டாக்ஸ் கலெக்டர்ஸா வரி வசூலிக்கிறவங்களா இருந்தவங்களையும் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல சாதாரணமான மனுஷங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அவங்கள எவ்வளோ யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட அவங்களுடைய சித்தமாக வச்சுருக்காங்க. அவங்களோட பிளான் அண்ட் பர்பஸாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட அதை கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமான நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாகவும் நம்ம பார்க்க முடியுது, இந்த உலக தோற்றம் முதலே ஆண்டவர் வந்து நம்ம வந்து யாருக்கும் அடிமையாகவோ ஒரு பயத்தோட பதட்டத்தோட ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா ஒரு திக்கற்றவங்களா வாழணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படிங்கிறத ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்தே உலக தொடக்கத்திலிருந்தே ஆண்டவருடைய சித்தம் நம்ம வந்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு நம்ம அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டியோட அந்த வல்லமையும் அதிகாரத்தோட நம்ம இருக்கணுங்கிறது தான் அவங்க சித்தமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26லிருந்து 28வது வசனத்திலையும் பார்க்குறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுல முதல் லைன்லயே ஆண்டவர் வந்து நமது நமதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாரும் 3 பேரும் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய சித்தம் என்னவா இருக்கு, பூமியின் மேல் ஊறுற எல்லாத்தையும் பறவைகள் மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் நம்ம ஆளணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவரோட சித்தம், அவங்களுடைய ஆசை, அவங்க எல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம வந்து இந்த பூமியையும் அதில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அதிகாரத்தோடையும் வல்லமையோடையும் நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தமாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான், கிறிஸ்டியனாக இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆண்டவர் இதை சொன்னாங்க. ஆனால் ஆதாமும் ஏவாலும் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளையும் இந்த ஆசீர்வாதங்களையும் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சாத்தானோட பொய்க்கும் அவனுடைய அந்த வஞ்சனைக்கும் அவங்க ஏமாந்து
அவங்க வந்து அவன் சொன்னத கேட்டாங்க, அத செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம போன வாரமும் நம்ம பார்த்த மெசேஜ்ல இந்த வசனம் இருந்துச்சு. நம்ம யாருக்கு கீழ்ப்படிறதுக்கு நம்ம ஒப்பு குடுக்குறோமோ, அவங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வசனத்த பார்த்தோம். ஸோ இதனால அவங்க என்ன பண்ணாங்க? உலகத்தையும், அதையும் ஆண்டவர் நம்மகிட்ட குடுத்தாங்க. ஆனா நம்ம மனுஷங்கலாம் என்ன பண்ணோம்? போய் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு, நம்ம அவனுக்கு அடிமையா ஆனோம். அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்க அந்த உலகத்தையும் என்ன பண்ணோம்? சாத்தானோட கண்ட்ரோல்ல குடுத்துட்டோம். அதனால தான் இன்னைக்கும் நம்ம சுத்தி பார்க்கும்போது, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு? இவ்ளோ மோசமா இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே! இவ்ளோ நோய் இருக்கு, இவ்ளோ கஷ்டம் இருக்கு, சண்டை இருக்கு. ஏன்னா, நம்ம முதல் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும், வல்லமையும் குடுத்தா, நம்ம அத இன்னொருத்தர் கையில தூக்கி குடுத்துட்டோம். அத தான் நம்ம பைபிள்ல ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. பைபிள்லயே எழுதியிருக்காங்க. இந்த உலகத்துக்கு அதிபதி, இந்த உலகத்துக்கு தேவனானவன் யாருன்னு சொல்றாங்கன்னா, சாத்தான சொல்றாங்க. ஆண்டவர் என்னதான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணாலும், ஆனா அவங்களுடைய வார்த்தையை மீறி அவங்க ஒரு நாளும் செயல்பட மாட்டாங்க. ஆண்டவர் அந்த வல்லமையும், அதிகாரத்தையும் நமக்கு குடுத்தாங்க. நம்ம அத என்ன பண்ணோம்? தூக்கி சாத்தானோட கையில குடுத்தவங்களா நிக்கிறோம். அத தான் நம்ம பார்க்க முடியுது. 2வது கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலயும், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு சாத்தான இந்த பிரபஞ்சத்தோட தேவனானவன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றத பார்க்க முடியுது. இந்த உலகத்திலயும் இவ்வளத்துக்கும் நடுவுல இவ்வளோ அவிசுவாசிகள், விசுவாசம் இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஏங்கிறதுக்கான காரணத்தையும் இந்த சுவிசேஷத்தோட அந்த ஒளி அவங்களுக்கு வராதபடிக்கு அவங்க மனச குருடாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு பைபிளே அதுக்கு ஆன்சரையும் சொல்றாங்க. ஏசப்பாவே இந்த யோவான்ல இருக்க இந்த வசனத்துல அவன வந்து சாத்தான இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியுது. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலயும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம எல்லாம் தேவனால உண்டாயிருக்கிறோம். ஆனா ஏசப்பாவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றவங்க எல்லாருமே வந்து அந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்திலயும் ஏசப்பா சொல்றாங்க, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு ஏசப்பாவும் சொல்றத பார்க்க முடியுது. அதனால பைபிளும் நமக்கு அத அழகா எடுத்து காட்டுது. ஆனா ஆண்டவர் தாமே நம்ம இதே ஸ்டேட்ல, இதே கஷ்டத்துல, இதே கவலையில, இந்த மைண்ட் செட்ல நம்ம வாழணுங்கிறது தேவனுடைய சித்தம் இல்லன்னு நம்ம முதல்லயே பார்த்தோம். அதனால தான் அவங்க ஏசப்பாவ நமக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் அனுப்புனாங்க. அதே மாதிரி இந்த சாத்தானுக்கும் அவனுடைய இந்த பொய்களுக்கும் ஏமாந்து நம்ம பயத்துல வாழணும். இல்ல ஆண்டவர் வந்து நம்மள காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு தேவையில்லைங்கிறத தான் இந்த வசனத்துல பார்க்க முடியுது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8 முதல் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. பல வேளைகள்ல நம்ம கிறிஸ்தவ பிள்ளையாகவே இருந்தோம். சில கிளாரிட்டி இல்லாம பல வேளைகள்ல நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்துங்க. இந்த பிசாசோட இதிலிருந்து நீங்க எனக்கு விடுதலைய குடுங்க. நீங்க எனக்கு செய்யுங்க, நீங்க எனக்கு செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவர் பைபிள்ல ரொம்ப தெளிவா நம்ம சில காரியங்கள பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் இத பண்ண முடியும் அப்படிங்கிறது சில குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம செய்ய வேண்டியத வுட்டுட்டு, நம்ம செய்ய வேண்டியத ஆண்டவர் நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்கன்னு கேட்கும்போது, ஆண்டவரால ஒண்ணும் செய்ய முடியாது. அத தான் இதுல பார்க்க முடியுது. நம்மள வந்து பிசாசுக்கு பயப்பட சொல்லல. விசுவாசத்துல உறுதியா இருந்து, நம்ம அவனுக்கு எதிர்த்து நிக்க சொல்லியிருக்கிறாங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். முதல் ஸ்டெப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. அடுத்தது
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையிலயும் அவன் அநேக வழியில நம்மளுக்கு இடறல் கொடுக்கறதுக்கு வந்துகிட்டே இருப்பான். அவன் பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். பைபிள்லயும் நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க, அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவா இருக்கிறான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அவனுக்கு பயப்படணும், அவன் ஏதாவது பண்ணிருவான்னு பயந்து நடுங்கி வாழணுங்கிறது கிடையாது. பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கும்போது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிற இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது அவனால ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. அடுத்ததும் நம்மளுடைய பாவத்திலையும் நம்ம எல்லாத்துலயும் வீழ்ந்து நம்ம இந்த உலகத்தை அவன் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டு நம்ம தவிச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் தாமே ஏசப்பாவை நமக்காக அனுப்புனாங்க. அவங்க வந்து நம்மளை அந்த எல்லா காரியங்கள்ல இருந்தும் விடுதலை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறத எபிரேயர் 2வது அதிகாரம் 14லிருந்து 15வது வசனத்துல பார்க்க முடியுது. எனவே பிள்ளைகள் சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நம்மள சொல்றாங்க. நம்ம அந்த சரீரத்திலையும் இரத்தத்திலையும் தான் இந்த பாவத்தை செஞ்சோம். அதனால அவரும் அவர்களைப் போல சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அதனால தான் ஏசப்பா மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிப்பதற்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணுவதற்கும் அப்படியானார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளை மரணத்தினாலையும் பாவத்தினாலையும் நம்மளை பிடிச்சி நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை பயத்தினால அடிமைப்படுத்தி வந்த நம்ம எல்லாரையும் விடுதலை பண்றதுக்காக தான் ஏசப்பா அப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த உலகத்தோட நம்ம செய்யற எந்த பாவமும் எந்த காரியமும் நம்மள அடிமைகளா ஆக்க முடியாது. ஏன்னா ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம எல்லாரையுமே விடுதலை பண்ணிட்டாங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலையும் பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிற அடுத்த உண்மையையும் நமக்கு தந்திருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாகவே ஆண்டவர் தாமே அந்த சிலுவையில அவங்க எவ்வளோ அடிபட்டாங்க. அந்த தழும்புகளால நம்ம எல்லாருக்கும் குணமாகிற அந்த வல்லமையையும் அவங்க நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால எதுவுமே நம்மள இந்த பிசாசோட எந்த பொய்யுக்கும் நம்ம நம்பி ஏமாந்து போறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளால முடியாத அந்த காரியத்தை நமக்காக செஞ்சுட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட அவங்க நிறைய எதிர்பார்க்கறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதலாவதாகவும் ஏசப்பா வெறுமன வந்து அவங்க அந்த பாவத்துக்காக நமக்கு மறிச்சு நம்மளை விடுதலை மட்டும் பண்ணிட்டு போகல. அவங்க அந்த டைம் வந்து அவங்க ஊழியம் பண்ணும்போதும் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க நமக்காக வச்சிருக்க சித்தத்தையும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஒரு ஆண்டவரை வந்து அவங்க நான் தான் ஆண்டவர், நான் தான் கிறிஸ்து, நான் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு ஒன் மேன் ஷோவா அவங்க ஒரு நாளும் இருக்கவே இல்லை. அவங்க வந்து சாதாரணமா இருந்த மனுஷங்களை எடுத்து அவங்க மூலமாகவும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பண்றத நம்ம பார்க்க முடியுது. முதலாவதா லூக்கா 9வது அதிகாரம் 1 முதல் 2வது வசனமும் 6வது வசனத்தையும் பார்க்கிறோம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் ஒரு நாளுமே நான் மட்டும்தான் ஆண்டவர், நான் தான் எல்லாத்தையுமே செய்வேன், நீங்க எல்லாம் சும்மா என் பின்னால அப்படியே வாங்க நம்ம எல்லாரும் கூட்டமா போவோம் அப்படின்னு அவங்க எங்கேயுமே பண்ணல. அவங்க வந்து அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் அந்த 12 சீஷர்களுக்கும் கொடுத்து நீங்க ஜஸ்ட் போய் வெறும் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு அவங்க சொல்லல. நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்க போய் வியாதி உள்ளவங்க எல்லாரையும் குணமாக்கணும்,
பிசாசுகள தொரத்தணும். அதுக்கு நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும், வல்லமையையும் குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதையே அவங்க செஞ்சாங்க. அத நிறைவேற்றவும் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனத்திலயும் பார்க்கிறோம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஏசப்பா நம்ம எல்லாருக்குமே தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஏசப்பா வந்து நீங்க என்ன கூப்பிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணி நீங்க எதை கெட்டணும்னு சொல்றீங்களோ அதை நான் கெட்டுவேன் அப்படின்னு அவங்க சொல்லல. நம்ம செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க எதை கெட்டுவீங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீங்க எதை கட்டவிழ்ப்பீங்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நான் பண்ணுவேன், இல்ல எங்க அப்பா பண்ணுவாங்க அப்படின்னு ஏசப்பா இதுல சொல்லல. நம்மள இத பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததும் பார்க்குறோம். ஏசப்பா அந்த 12 சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் 70 பேர கூப்பிட்டு அவங்களுக்கும் இதே அதிகாரத்தையும், வல்லமையையும் குடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனமும், 17லிருந்து 19வது வசனமும். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும், இடங்களுக்கும் அவர்களை அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு ஏசப்பா சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அவங்க அவங்களுக்கே நம்ப முடியல. நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க, நாங்க போய் பேசினோம், நாங்க போய் சொன்னோம், பிசாசு கூட உங்களுடைய நாமத்தை நாங்க சொன்னோன்னே எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களுக்கு அவ்வளோ வல்லமையும் அதிகாரமும் கொடுத்துருக்கேன். உங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கும், சத்துருவோட அந்த சகல வல்லமையும் மேற்கொள்றதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேங்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் கூட பொருந்தும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம சாத்தானுக்கோ, பிசாசுக்கோ எதுவுக்குமே நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அததான் சொல்லியிருக்கிறாங்க. சகல வல்லமையையும் மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படிங்கிறத அழகா ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம நினைப்போம், நீ சொல்றதெல்லாம் சரிதான். இதெல்லாம் ஆண்டவர் தாமே சீஷர்களுக்கு, அவங்க கூட இருந்தவங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, அது சரிதான் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான், ஆண்டவர் அடுத்து நம்ம எல்லாருக்கும் கூட வராங்க. மார்க் 16வது அதிகாரம் 15லிருந்து 18வது வசனத்துல பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகன. அதாவது இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே விசுவாசி தானா, ஆமான்னு தான் பதில் சொல்லுவோம். நம்மளால நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்னென்னன்னு ஏசப்பா ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க. என்னுடைய நாமத்தினால, ஏசப்பாவோட நாமத்தினால பிசாசுகளை துரத்துறவங்களா நம்ம இருப்போம். நவமான பாஷைகளை பேசுறவங்களா இருப்போம். சர்ப்பங்களை எடுப்போம். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம வியாதியஸ்தர் மேல் நம்ம கைகளை வைப்போம். அப்போ அவங்க சொஸ்தமாவாங்க அப்படிங்கிறத ஏசப்பாவுடைய சித்தமும் அவங்க நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் வச்சிருக்க திட்டமுமா இருக்கு. அது நிறைவேறதும் நிறைவேறாம போறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் தான் இருக்கு. அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் இதை செய்யறதுக்கு நிச்சயமா செய்வாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. செஞ்சாலும் செய்வாங்க, செய்யாமலும் போவாங்கன்னு சொல்லல. இதை நிச்சயமா விசுவாசிச்சா என்ன அவங்க நிச்சயமா இத செய்வாங்கன்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுலதான் முதல் பார்ட்டா நம்ம பார்க்க போறது முக்கியமான விஷயம். நம்ம பேச்சுக்கு இருக்க அந்த அதிகாரம்.
ஏசப்பா நம்மள நெறைய காரியங்கள நோக்கி பேச சொல்லியிருக்கிறாங்க. அத தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலயும் பார்க்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அப்படிங்கிற இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய நாவின் அதிகாரத்துல நம்ம சொன்னோம். அந்த அதிகாரமும் வல்லமையும் ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த மரணமும் ஜீவனும் நம்ம நாவின் அதிகாரத்துல ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. நம்ம எதுக்கு பிரியப்படுறோமோ அதன் கனியை புசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவதா ஜீவனுக்கு உள்ள அந்த வல்லமையான வார்த்தைய நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில அவங்களுடைய அந்த புக்ல 37வது அதிகாரம். இது எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியா ஆண்டவர் தாமே ஒரு பள்ளத்தாக்குக்கு எடுத்துட்டு போவாங்க ஆவியில. அவங்க அங்க போய் பார்த்தா, அவ்ளோ காஞ்சு போன எலும்புகள் அவ்ளோ கிடக்கும். நெறைய எலும்பு இருக்கும். அப்போ ஆண்டவர் கேட்பாங்க அவர்கிட்ட, "என்ன இந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் வருமா?" அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, "ஆண்டவரே அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான ஆண்டவர். ஸோ உங்களுக்கு தான் தெரியும்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஆண்டவர் அவர்கிட்ட சொல்ற காரியத்த நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது அவர், "நீ அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது." ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீ சொல்ல வேண்டியது. ஆண்டவர் பிரேயர் பண்ண சொல்லல. பேச சொல்லியிருக்கிறாங்க. நீ அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்களை தோலினால் மூடி, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த இடத்துலயுமே ஆண்டவர் நீ என்கிட்ட பிரேயர் பண்ணு. நான் இந்த மாதிரி பண்றேன். அப்படின்னு நம்ம பார்க்க முடியல. ஆண்டவர் அவர்கிட்ட கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். நீ அந்த எலும்ப பார்த்து நீ பேசு. நான் சொன்னேன்னு சொல்லி நீ பேசு. அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிகாரத்த நம்ம இன்னும் கன்டினியூஸா வாசிக்கும்போது, அவர் அதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. அவங்க பேசுவாங்க. அது நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாரி நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்கேயாவது ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுடைய எலும்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இல்ல உங்க உடம்புல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற இதுதான் நமக்கு. நம்ம ஆண்டவர்ட்ட போய் ஏசப்பா நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்கன்னா, ஏசப்பா சொல்லுவாங்க, "நான் 2000 வருஷத்துக்கு முன்னாலே சிலுவையில அத பண்ணிட்டேனே!" அப்படின்னு தான் நமக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால நம்மள பேசச் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த எலும்புகள் கிட்ட, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா காரியத்துக்கிட்டயும் பேசுறதுக்கான அந்த அதிகாரத்த ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்ததும் மத்தேயு 21வது அதிகாரம் 18லிருந்து 22வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஏசப்பா இங்க ஒரு அத்தி மரத்துக்கிட்ட பேசுறாங்க. நம்ம பார்த்தோம் ஜீவனும், மரணமும் அந்த நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு. அந்த அத்திமரம் உடனே பட்டு போயிடுது. ஸோ அதுவும் அந்த வார்த்தையில இருக்கிற அந்த அதிகாரத்த நம்ம பார்க்க முடியுது. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தைக் கண்டு, அதனிடத்திற் போய், அதிலே இலைகளையன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டுப் போயிற்று. ஏசப்பா இந்த இடத்துல ஜெபிக்கல. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ப்ராப்ளம பார்க்குறாங்க. நேரா அதுகிட்ட பேசுறாங்க. அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதைக் கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியமா, எப்படி இப்படி அப்படின்னு பார்க்குறாங்க. ஏசப்பா உடனே சொல்றாங்க, நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் நம்ம முக்கியமா அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், ஏசப்பா என்ன சொல்றாங்க? நம்ம மலைய, நம்ம வாழ்க்கையில இருக்க பெரிய பெரிய பிரச்சனைய பார்த்து, அது முன்னால நின்னு நம்மள பிரேயர் பண்ணிட்டு, ஆண்டவர்கிட்ட போய், "ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்துங்க. நீங்க எனக்கு செய்யுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு." அப்படின்னு சொல்லாம, அந்த மலைய பார்த்து விசுவாசத்தோட, "நீ இங்கேருந்து பெயர்ந்து போ" அப்படின்னு சொன்னா, அப்படியே ஆகும். அப்படின்னு மெய்யாகவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்குற காரியம். ஏசப்பாவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்குத்தத்தத்த குடுத்துருக்காங்க. நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா, இந்த அத்தி மரத்துக்கு செஞ்சத நீங்களும் செய்றதும் இல்லாம, இந்த மலைய பார்த்து, "நீ பெயர்ந்து சமுத்திரத்தில தள்ளுண்டு போ" என்று சொன்னாலும், நம்ம ஜஸ்ட் சொன்னா போதும். சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நம்ம பல வேளைகள்ல ஆண்டவர் நம்மள பார்த்து பேச சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம பிரச்சனை, நம்ம கவலை, கஷ்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட குடுத்து, "நீங்க பண்ணுங்கப்பா, நீங்க பண்ணுங்கப்பா, நீங்க எனக்கு செய்யுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நானும் பல வேளைகள்ல இதே தான் செஞ்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் வாசிக்கும்போது தான் ஆண்டவர் வந்து அந்த அதிகாரத்தையும், வல்லமையையும் நமக்கு குடுத்து, நம்மள பேச சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்கு முக்கியமான காரியம் விசுவாசம். சந்தேகப்படாம விசுவாசமா உள்ளவங்களா இருக்கும்போது, இது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். ஏசப்பா ஆல்ரெடி அந்த சீஷர்களுக்கு எல்லா அதிகாரமும், வல்லமையும் குடுத்து, "நீங்க எல்லாரும் போயி வியாதியஸ்தர்கள குணமாக்குங்க, பிசாசுகள தொரத்துங்க. உங்களால முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் அதிகாரத்தையும், வல்லமையும்னு" சொல்லி தான் அனுப்புனாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல அவங்களால செய்ய முடியல. ஏன்னா, அவங்களே வந்து அவங்க மனசுல, "இது நம்மளால முடியுமா?" அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லன்னா அந்த பையன பார்த்து பயந்து போயிருக்கலாம். பயம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நிச்சயமா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. 2ல ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு நடந்திருக்கலாம். ஒண்ணு சந்தேகப்பட்டிருக்கலாம், விசுவாசம் இல்லாம இருந்திருக்கலாம், பயத்தினாலயும் விசுவாசம் இல்லாம போயிருக்கலாம். ஏன்னா ஏசப்பாவும் விசுவாசம் இல்லாததுனால தான் உங்களால இத செய்ய முடியலன்னு சொல்றத நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு 17வது அதிகாரம் 15லிருந்து 20வது வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய், அதாவது வலிப்பு வியாதியினால கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல. அகெயின் ஏசப்பா பிரேயர் பண்ணல, பிரேயர் பண்ணவும் சொல்லல. நீ இத சொல்ல, அது அப்புறம் போகும். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த பார்த்த வசனத்துல எல்லாம் தெளிவா பைபிள்ல எந்த குழப்பமும் இல்லாம ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவங்க இந்த சீஷர்கள் கிட்டயும், அவங்க கடந்த கால சீஷர்கள் இப்போ பிரசன்ட்ல இந்த உலகத்துல இருக்க நம்ம எல்லாரும் அவங்களுடைய சீஷர்களா இருக்கிறோம். நம்ம கிட்டயும் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத நம்ம அழகா பார்க்க முடியுது. ஆனா விசுவாசம் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் இந்த காரியத்துல பார்க்க முடியுது. இதுக்கு நடுவுலயும் ஏசப்பா அழகா சொல்றாங்க, "நான் எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? எதுக்கெடுத்தாலும் என்கிட்டயே ஓடி ஓடி வரீங்களே! நான் எது வரைக்கும் உங்களோட இருப்பேன்? எவ்வளோ நாள் பொறுமையா இருப்பேன்?" அப்படின்னு சீஷர்கள்ட்ட கேட்கறாங்க. ஆ ஏசப்பா இருந்ததுனால, அவங்க பக்கத்திலேயே எப்பவும் பேக்கப் மாதிரி அவங்க கிட்டயே ஓடி ஓடி பிரச்சனைகள எடுத்துட்டு போறத பார்க்க முடியுது. ஆனா, "நான் இவ்வளோ நாள் உங்க கூட இருப்பேன்" அப்படின்னு அவங்க அழகா கேட்கறாங்க. இது நமக்கும் தான். அதனால நமக்குன்னு ஆண்டவர் ஒரு பவரும், அத்தாரிட்டியும் குடுத்துருக்காங்க. அத எடுத்து அத நிறைவேற்ற பிள்ளைங்களா இருக்க வேண்டியது நம்ம கடமை தான். யோவான் 14வது அதிகாரம் 12 முதல் 14வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஏசப்பா திரும்பவும் சொல்றாங்க, "மெய்யாகவே, மெய்யாகவே" அப்படின்னு அவங்க 2 தடவ சொன்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. "மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன்", அதாவது நம்ம எல்லாருமே தான். "என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ற கிரியையும் அதை விட பெரிய பெரிய கிரியைகளையும் செய்வாங்கங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். அதை உணர்ந்தவங்களா, அதை உறுதியா பிடிச்சுக்கிட்டு விசுவாசத்தோட நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம செய்யும்போது ஏசப்பா விரும்புற காரியங்களை நம்மளால செய்ய முடியும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் கூட நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஆண்டவர் தாமே நமக்கு எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அப்போஸ்தலர் எழுதின புக்ல நம்ம அவங்க வாழ்க்கையில இது நிறைவேறினதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி ஒவ்வொரு சீஷர்களுக்கும் கிடைச்சு அவங்க பலன் அடைந்து எவ்வளவு அதிகாரத்தோடையும் வல்லமையோடையும் அவங்க எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு சாட்சியா இருந்தாங்க. அவங்க வந்து எத்தனையோ சபைகளை எழுப்புனாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் அதே பரிசுத்த ஆவியை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட கொடுத்து நம்ம பலன் அடைந்து அந்த ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தோடையும் வல்லமையோடையும் நம்ம இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சித்தமா இருக்கு. நான் இன்னைக்கு சொன்ன அந்த முக்கியமான காரியம் நம்ம நிறைய வேலைகள்ல ஆ, நம்ம செய்ய வேண்டிய இடத்துல ஆண்டவரை நீங்க வந்து செய்யுங்கன்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி எப்பப்போ ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா சில இடங்கள்ல ஆண்டவர் வந்து ப்ரேயருக்கு பதிலா நம்ம பேசணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதுக்கான சில எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6 முதல் 8வது வசனத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருவாங்க. அதோட வாசல்ல பிறந்ததுல இருந்தே கால் நடக்க முடியாம பிச்சை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. அவர் வந்து இவங்க ஏதாவது பிச்சை போடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை என்ன சொல்றாங்க? என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்னது? ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் என்கிட்ட இருக்கு. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனியா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அவர பார்த்தாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறத பார்த்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? பேசுனாங்க. "நீ எழுந்து நட" என்று சொல்லி, வலது கையினால் அவனைப் பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததும் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 32ல இருந்து 34வது வசனத்திலையும் பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து திரும்பவும், ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் வச்சு அவங்க ஜஸ்ட் பேசுறவங்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அது நடக்குது. ஏன்னா அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. ஏசப்பாவோட அந்த நாமத்தினால என்னால இது செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் பேதுருவுக்கு இருக்குது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். 40ல இருந்து 41வது வசனத்திலையும் தபித்தால் அப்படிங்கிற ஒரு அம்மா வயசானவங்க அவங்க இறந்துடுறாங்க திடீர்னு. அந்த வேளையிலும் கூட அவங்களுடைய கூட இருக்கிறவங்க பேதுருவை கூட்டிட்டு வராங்க. அப்போ அவர் வந்து எல்லாரையும் வெளியே போக செஞ்சு முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அகெயின் அவர் வந்து பேசுறாரு. அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8 முதல் 10வது வசனத்திலையும் பார்க்கிறோம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து
பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற அந்த விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, "நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில்" என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரியே ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் கூட இதே வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்காங்க. உலகமெங்கும் போய் நீங்க எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்த பிரசங்கம் பண்ணுங்க. இத விசுவாசிக்கிறவங்க இந்த இந்த காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர்ல நம்ம பார்த்த மாதிரி ஏசப்பாவுடைய சீஷர்களும் அவங்க இருந்த காலகட்டம் வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் பயப்படுறதும் தட்டு தடுமாற்றத்தோட இருந்தாங்க. ஆனா அந்த பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பலன் அடைஞ்சு எவ்வளோ போல்டா அவங்க எல்லா இடத்துலயும் பேசுறத நம்ம பார்க்க முடியுது. ஏசப்பா சொன்ன மாதிரி, நீ இந்த மலைய பார்த்து நீ பெயர்ந்து அந்த சமுத்திரத்துல போய் விழுன்னு சொன்னா நீ சந்தேகப்படாம சொல்லும்போது நடக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம பார்த்த இந்த 4 காரியத்திலயுமே அவங்க அவங்கள பார்த்து பேசுறாங்க. "நீ எழுந்துரு" அப்படின்னா, அவங்க எழும்புறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் இத மூலமா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட அத தான் சொல்றாங்க. நம்ம பல வேளைகள்ல என்ன பண்றோம்? நம்ம பிரச்சனைகள், நம்மளுடைய வியாதிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆண்டவரோட பாதத்துல வச்சு, "ஆண்டவரே நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க" அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆண்டவர் ஆல்ரெடி நமக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பரிசுத்த ஆவியும் குடுத்துட்டாங்க. ஏசப்பாவையும் அனுப்பி நம்மள விடுதலையாக்கி, அவங்க மூலமா நமக்கு அந்த வல்லமையும், அதிகாரத்தையும் குடுத்து, இந்த சத்தியத்தையும், இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கூட நமக்கு குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே நம்ம கையில இருக்கு. சில காரியங்கள், பல விஷயங்கள ஆண்டவர் நம்ம பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம போயிட்டு, "என்னால இது முடியுமா? எனக்கா எனக்கு அவ்வளவுலாம் தெரியுமான்னு தெரியல. எனக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல. நான் யாரு இதெல்லாம் பண்றதுக்கு? என்னால எப்படி பண்ண முடியும்?" அப்படிங்கிற நெலைமையிலே நம்ம இருந்தா, ஆண்டவர் நம்ம மூலமா இந்த காரியங்கள செய்ய முடியாது. ஆனா இவங்க எல்லாரும் ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்து, ஒரு மீனவரா இருந்தவர் தான் பேதுரு. அவங்களா இருந்து, ஆனா ஆண்டவரோட பிள்ளை, ஆண்டவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விசுவாசம் வச்சதுனால தான், அவங்களால இதெல்லாம் செய்ய முடிஞ்சுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதனால நம்ம வாழ்க்கையிலயும், உங்க வாழ்க்கையில உங்க உடம்புல ஒரு தேவையில்லாத வியாதி இருக்கலாம். இல்லன்னா வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம். இல்ல வாழ்க்கையிலயும் ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அந்த மலைய பார்த்து நம்மள பேச தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளும் "நீ என்கிட்ட ஓடி வா. நான் உன்ன நீ என்கிட்ட சொல்லு. நான் மலைய தூக்கி போடுறேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. "நீ மலைகிட்ட பேசு. மலை பெயர்ந்து போகும். விசுவாசத்தோட நீ அந்த இடத்துல நில்லுன்னு" சொல்லியிருக்கிறாங்க. அத உணர்ந்தவங்களா நம்ம எல்லாருமே விசுவாசத்தோட இருப்போம். முதல்ல இருந்து ஒரு சின்னதா ரீகேப் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே அவங்க நம்ம வல்லமையோடையும், அதிகாரத்தோடையும் இந்த உலகத்த ஆண்டு கொள்ற பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருந்துச்சு. "நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, அதை கீழ்ப்படுத்தி, சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், பூமியில் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள்" அப்படின்னு தான் ஃபுல் வேர்ல்டுக்கும் நம்ம கையில கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. அடுத்ததும் கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா வல்லமையையும், அதிகாரத்தையும் குடுத்திருக்காங்க. சர்ப்பங்களையும், தேள்களை மிதிக்கிறதுக்கும், சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்றதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் குடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்க வார்த்தை. அவங்க வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. அதான் உண்மை. அது நம்ம விசுவாசிக்கும்போது, அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அடுத்ததும் முக்கியமான காரியம், விசுவாசிக்கிறவங்க நம்ம ஒவ்வொருத்தரால நடக்க வேண்டிய அடையாளங்கள் இதெல்லாம்னு சொல்லியிருக்காங்க. "என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்" அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த எந்த இடத்துலயுமே நான் இதெல்லாம் உங்க கூட செய்வேன், நான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நம்மள தான் நம்ம ஒவ்வொன்னா இந்த காரியங்கள நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது விசுவாசிச்சு செய்ய வேண்டியது நம்ம கையில இருக்கு. கடுகு விதையளவு ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து, "இவ்விடம் விட்டு அப்புறம் போ" என்று சொல்ல, அது அப்புறம் போகும். உங்களால கூடாத காரியம்
ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறது தான் நம்மளுடைய தலைப்புமே இன்னைக்கு. நம்மளால கூடாத காரியம்னு ஒண்ணுமே இல்லைன்னு ஏசப்பாவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள், கஷ்டம், கவலைலாம் வரும்போது, "ஒண்ணுமே என்னால முடியாது. என்னால எதுவுமே முடியாது." அப்படின்னு ஒரு துவண்டு போயிடுறோம். "நீங்க தான்ப்பா எனக்கு செய்யணும். நீங்க தான் செய்யணுங்கும்போது தான் இந்த வசனத்த நம்ம நினைவில் கொள்ளணும். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளைப் பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்னு ஏசப்பா சொல்றாங்க. நமக்கு ஏசப்பாவோட ஊழியத்த பத்தி நியூ டெஸ்டமென்ட் ஃபுல்லா பார்க்க முடியும். அவங்க எவ்வளோ வியாதியஸ்தர்கள குணமாக்குனாங்க, பிசாசுகள தொரத்துனாங்க, இறந்து போனவங்கள உயிரோட எழுப்புனாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இதே காரியத்த பவுல், பேதுரு இவங்களோட வாழ்க்கையில நிறைவேறுறத நம்ம பார்க்க முடியுது. அதையே தான் நம்மளும் செய்யறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. ஆண்டவருடைய சித்தமும் அதுவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததும் முக்கியமான காரியம், நமது பிரச்சனைகள பற்றி நம்ம ஆண்டவரிடத்துல போய் பேசாம, இயேசுவின் நாமத்தினால அந்த பிரச்சனை கிட்ட பேசுவோம். அதுதான் முக்கியமான காரியம். பல வேளைகள்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து, "ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இருக்கு, இது இருக்குன்னு" சொல்லாம, பைபிள்ல நம்ம பார்த்த மாதிரி பிரச்சனை கிட்ட போயி, "எனக்கு இப்படி ஒரு ஆண்டவர் இருக்காரு" அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த பிரச்சனை அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். அத தான் தாவீதும் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்குறோம். கோலியாத் ஒரு மலை போல ஒரு ஆளா வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க முன்னால நிக்கும்போது, சவுலும் மத்த மக்களும் பயந்து நடுங்கிட்டு அந்த பிரச்சனைய பத்தியே பேசி பிரச்சனைய மகிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா தாவீது மட்டும் தான் அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனைக்கு முன்னால, அதாவது கோலியாத்துக்கு முன்னால வந்து நின்னு அழகா சொல்றாரு, பெலிஸ்தனை நோக்கி, "நீ பட்டயத்தோடும், ஈட்டியோடும், கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் ஆண்டவருடைய நாமத்தினால உன் முன்னால வரேன் பிரச்சனை" அப்படின்னு அந்த சொல்றாங்க. இத நம்ம வாழ்க்கையிலயும் மலை போல என்ன பிரச்சனை வந்தாலும், இந்த சீனை நம்ம நினைவில் கொண்டோம்னா, எந்த பயமுமே நமக்கு இருக்காது. பிரச்சனைய அதனால மகிமைப்படுத்தாம, ஏசப்பா சொல்லிக் குடுத்த மாதிரி, அந்த மலை போன்ற அந்த பிரச்சனைய பார்த்து, ஏசப்பாவோட நாமத்தினால நம்ம பேசும்போது, அது அந்த இடத்துல இல்லாம போயிடும். அடுத்ததும் கடைசியான காரியம், நாமே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் கேட்ட காரியத்த, ஆண்டவர் நீங்க செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சி மன்றாடிக்கிட்டு நம்ம இருக்கும்போது, ஆண்டவருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவரே சொல்லியிருக்காங்க, "பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நம்ம எத கட்டவிழ்க்கிறோமோ, அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்." அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இத உணர்ந்தவங்களா, இந்த உண்மைய புரிஞ்சவங்களா, ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா, ஒரு பயத்தோட, ஒரு அடிமைத்தன மைண்ட் செட்டோட இருக்கிற பிள்ளைங்களா இல்லாம, அவங்களுடைய பிள்ளைங்களா போல்டா டேவிட் எப்படி நின்னாங்களோ, அதே மாதிரி அந்த வல்லமையும், அதிகாரத்தோடையும் இந்த உலகத்துக்கு முன்னாலேயும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், நோய்கள் எந்த காரியமா இருக்கட்டுமே, அதுக்கு எதிரா நம்மள போல்டா நிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அந்த அதிகாரத்தையும், வல்லமையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குடுத்துருக்காங்க. நம்ம அத நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாதான், நம்ம அடுத்தவங்களுக்கு, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இருக்க முடியும். அதன் மூலமா தான் நம்ம ஆண்டவர மத்தவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்த முடியும். மத்த ஆண்டவர தெரியாத பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவர அதன் மூலமா தான் குடுக்க முடியும். ஏன்னா ஏசப்பா தாமே வெறும் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல சுற்றி வரல. அவங்க அவ்ளோ அதிசயம், அற்புதங்கள பண்ணாங்க. அவங்களுடைய சீஷர்களும் அத தான் பண்ணணும்னு விரும்புனாங்க. அவங்களும் அத செஞ்சாங்க. ஸோ இந்த காலகட்டத்திலயும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலயும் கூட அதே அதிசயங்களும், அற்புதங்களும் நிறைஞ்ச அந்த ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருக்குது.